Dear students, in today's class we are going to see about harmful microorganisms in microorganism chapter 2. In before class we are learnt about friendly microorganisms. First we will see microorganism. What are the major 5 classification of microorganisms? Virus, bacteria, fungi, protozoa and algae. These are major classification of microorganism. These microorganisms are caused in many ways. These microorganisms are harmful in many ways that some diseases spreaded in human beings and plant and animals. It's a directly and indirectly contact with air, water and physical contact. Then these microorganisms is cause diseases in human being, plants and animals. For taking example, plants like some diseases are citrus canker and rest of it. Animals like cholera, malaria, chickenpox and dengue, etc. Then pathogens. What do you mean by pathogens? Such disease causing microorganism are called pathogen. The disease causing microorganism means bacteria, virus and fungi and protozoa. These are called pathogen. Then some microorganisms spoil food, clothing and leather. First இன்னைக்கு என்ன பண்ணிருப்போம், இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி வைக்கிறோம். அந்த பிரெட் பாக்கெட்டை நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவரில் நல்லா டைட் பண்ணி ஒரு 1 day 2 daysக்கு அப்படியே என்ன பண்ணோம், ஒரு வார்ம் பிளேஸில் வெளியிலே வச்சிடறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அது பார்க்க என்ன ஆகிடும், ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும், நீங்கள் அந்த பிரெட் பாக்கெட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு 2 daysக்கு அப்படியே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சம் ஃபங்கைஸ் வில் டெவலப். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிரெட் மோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்னொரு ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள், இப்போ இஃப் யுவர் மதர் ப்ரிப்பேர்டு சாம்பார், இப்போ அந்த சாம்பார் என்ன பண்ணுங்க 1 day ஃபுல்லாக அப்படியே இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே டுமாரோ அதை நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள ஸ்மெல் வரும். எப்படி அந்த ஸ்மெல் வரும், ஏன்னா we cannot added some chemical preservatives. பட் எப்படி அந்த ஸ்மெல் வரும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக some microorganisms developed in that food. That microorganisms are bacteria and fungi. Then we will see disease causing microorganisms in humans. Already I told such disease causing microorganisms are called pathogens. For taking example, some pathogens enter in our body through air we breathe and the water we drink or some food we eat. So they can also get transmitted by direct contact with an infected person or carried by an animal. Some microbial diseases that can spread it from an infected person to the healthy person. இப்போ கொரோனான்ற ஒரு வைரஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிஃபோராக என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து தான் அவங்களுடைய ஃபிசிக்கல் கான்டாக்ட். இப்போ சப்போஸ் அவங்க ஹேண்ட்ஷேக் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு கிட்ட இருந்து எதனா சம் டாக்கிங் எதனா பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், அந்த வைரஸ் என்டர் இன் அந்த தட் ஹெல்தி பர்சன். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து அந்த ஹெல்தி பர்சன் கிட்ட அந்த வைரஸ் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடுது, அவங்களுக்கு என்டர் ஆகிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தட் ஹெல்தி பர்சன் இன்ஃபெக்டட் பை வைரஸ். These are communicable diseases. These communicable diseases are air, water, food or physical contact are called communicable diseases. Communicable means இந்த மாதிரி ஏர் மூலமா, இல்லை வாட்டர், இல்லை ஃபுட், இல்லை ஃபிசிக்கல் கான்டாக்ட், இது மூலயமா அந்த டிசீஸ் ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஹெல்தி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகிறதுக்கு தான் இது கால்டு கம்யூனிகபிள் டிசீசஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்? அதாவது ஏர், வாட்டர், ஃபுட், ஃபிசிக்கல் கான்டாக்ட் இது மூலயமா அந்த டிசீஸ் ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஹெல்தி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகிறது தான் கம்யூனிகபிள் டிசீசஸ். தீஸ் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஃபார் டேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் காலரா, காமன் கோல்ட், சிக்கன் பாக்ஸ் அண்ட் டியூபர்குலோசிஸ். காலரா இன் ஏன்ஷியன்ட் டேஸ், இப்போ இந்த கொரோனா வைரஸ் மாதிரி this காலரா this serious disease caused by human beings. Lakhs of people's die that days. So இப்போ இதுக்கான வேக்சினேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் காமன் கோல்ட், தட் இஸ் a normal virus caused by humans. இப்போ நார்மலாக என்ன இருக்கும், நம்மளுக்கு ஜலதோஷம், காஃப் அந்த மாதிரி வரலையே அந்த லைக். தென் சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை, இதுவுமே ஒரு டேஞ்சரஸ் வைரஸ். அதுக்குமே இப்போ வேக்சினேஷன் ஃபைண்ட் அவுட் இன் scientist. Then tuberculosis means TB.
டிபின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இதோடைய நார்மல் ஸ்டேஜ் அப்படியே காஃப் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப இருமலாக இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஏஜ் ஒரு 50, 60 வரைக்கும் அந்த ஒரு காஃப்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய லங்ஸ், ஆல்வியோலை எல்லாமே என்ன ஆயிருக்கும், இன்ஃபெக்டட் ஆகிருக்கும். அப்போது இது ஆட்டோமேட்டிக்காக அது டெத்தில் போய் தான் முடியும். That's called tuberculosis. These are communicable diseases. Then carriers. This carriers means வெறும் this air, water, food, physical contact. இது மூலயமா தான் வைரஸ் ஆர் பாக்டீரியா, ஃபங்கை தான் ஸ்ப்ரெட் ஆகும்னு கிடையாது. Some protozoans. Protozoans means dependent on other plants and animals. Get nutrient from other plants and animals. That's called protozoa. That like carriers. These carriers, some insects, animals which act as a carriers of disease causing microbes. For taking example, flies and mosquito. This mosquito, this female Aedes mosquito act as a carrier of dengue virus. Already all of you know that dengue virus. This dengue virus spreadation is very fast. அதாவது ரொம்ப வேகமாக ஒரு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வைரஸ் டெங்கு வைரஸ். அது ரொம்ப ஒரு கேரியர்ஸாக, அதாவது அதை எடுத்துகிட்டு வர ஒரு வைரஸாக இருந்தது, ஒரு இன்செக்டாக இருந்தது மொஸ்கிட்டோ, தட் ஃபீமேல் ஏடிஎஸ் மொஸ்கிட்டோ. தென் how can we control the spread of malaria and dengue? First, all mosquitoes are lays eggs in pure water. That what are the areas? The areas like pond and sewage and tires and flower pot, etc. ஸோ அப்போது அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அப்போது அந்த மொஸ்கிட்டோஸ் அதுக்கு எக்ஸ் லே பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸே இருக்காது இல்லையா? அப்போது இப்போ ஒரு நார்மல் ஒரு அன்பியூரிஃபைடாக இருக்கிற வாட்டரில் போய்ட்டு அந்த எக்ஸை லே பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ் என்ன ஆகிடும், இறந்து போயிடும் இல்லையா? ஸோ அப்போது நாம் தான் இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனாக இருக்கும். அந்த மொஸ்கிட்டோஸ் எக்ஸ் லே பண்ணுற வைக்கிறதுக்கு நாம் தான் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஒரு பிளேஸில் எங்கே தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா இந்த டின்ஸ் அந்த மாதிரிலாம் ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ ஒரு ரெயின்ஃபால் ஆகுதுன்னா அந்த டின்னில் இல்லை அந்த ஜாரில் அந்த வாட்டர் அதிகமாக ஸ்டோர் ஆகிட்டு அதில் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக மொஸ்கிட்டோஸ் லேஸ் ஆன் எக்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நிறைய மொஸ்கிட்டோஸ் டெவலப் ஆகும். டெவலப் ஆகிட்டு இந்த மாதிரி நிறைய வைரஸ் இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும். Do you understand, students? Then animals like rat, cat, dog. First rat இப்போ most of the home have rat. அப்போ இந்த ரேட்டால் நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. என்னென்னது, ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டிசீஸ்னால் பிளேக். தென் கேட். இப்போ நம்ம இதெல்லாம் பெட் அனிமல் சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், ஹக் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்குள்ள அந்த அனிமல்ஸ் மேலே சம் ஃப்ளைஸ் இருக்கும். அப்போ அந்த ஃப்ளைஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு சம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொண்டு வரும். Do you understand, students? ஸோ நம்மளுக்கு என்ன தான் பிடிச்சிருந்தாலும் இந்த அனிமல்ஸ் கிட்டலாம் இருந்து கொஞ்சம் தூரமாகவே தான் இருக்கணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். Do you understand, students? This tabular column is some common human diseases is caused by microorganisms. First one, tuberculosis. This tuberculosis, the microorganisms in bacteria contact with air மூலமா தான் இது ஸ்ப்ரெட் ஆகும். Then measles. This is microorganism like virus. இதுவும் ஏர் மூலமா தான் கான்டாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ், அதாவது சின்னம்மை, இதுவும் வைரஸ் இன்ஃபெக்டட். தென் கான்டாக்ட் இஸ் ஏர் அண்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட். தென் போலியோ. திஸ் இஸ் அ போலியோ அட்டாக். we are know. Then microorganisms like virus contact with air and water. Then another one, cholera and typhoid. This like bacteria. In another one, bacteria the contact with cholera, first water and food, then typhoid, water. Then hepatitis, that is a virus infection, the contact with water. Then malaria, that's microorganism like protozoa. Then mode of transmission is mosquitoes. Do you understand, students? Then some plant diseases, disease caused by microorganisms. Plant diseases like first one, citrus canker. For taking example, lemon மேலே ஒரு மாதிரி ஸ்பாட்ஸாக black and brown கலரில் ஸ்பாட்ஸாக இருக்கும். that is called citrus canker infection that is caused by bacteria in contact with air. Then rest of wheat. Then microorganism like fungi, this contact with air and seeds. அதோட சீட்ஸில் ஒரு மாதிரி ஃபங்கை டெவலப் பண்ணி ஒரு பஞ்சு மாதிரி டெவலப் ஆகிருக்கும். that's a rest of wheat. Then yellow vein mosaic virus is a contact with virus, that is insect. அதாவது பிந்தி பிளான்ட், அந்த பிந்தி பிளான்ட்டில் இன்செக்ட் தான் யார்
carriers. Insect the carriers. Insects are carriers is contact with the virus வந்து எடுத்துகிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிந்தி பிளான்ட்டில் இருக்கக்குள்ள அப்போ அந்த பிந்தி பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும். Do you understand students what I am said? But this class what we are learnt, harmful microorganisms. Some microorganisms affected in plants and some other microorganisms affected in animals. This is for your homework students. First D words write பண்ணணும், then we will write shoes, Phillips and matches, then 2 marks. இது அழகாக நீட்டாக ரைட் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கான அதுக்கான PDF நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகே, do you understand students? Thank you.